அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும் பெருமாள் வழிபாடு செய்வதும் வெள்ளிக்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக உணவு தாளத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பதும் விசேஷமான அமைப்பாக இந்த 15 நாட்கள் காணப்படுகிறது. மிக கவனமாக இருக்கக்கூடிய 15 நாட்கள் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உத்தியோகத்தில் அதீத கவனம், உத்தியோகத்தில் வியாபாரத்தில் படிப்பில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு நமக்கு அந்த தொழில் என்ன செய்கிறோமோ அந்த படிப்பு என்ன படிக்கிறோமோ அதில் ஏதாவது ஒரு சிக்கலை சிலர் ஏற்படுத்தி வெற்றி காண்பார்கள். எனவே தொழில் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்கள் சம்பந்தப்பட்ட உபத்திரம், தூக்கமின்மை அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் நிவர்த்தி ஆனாலும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய சிறிய மனத்தாங்கள் மன கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். முதுகுத்தண்டுவோட உடற்பயிற்சி, கால் நரம்புக்கு உண்டான உடற்பயிற்சி அடிக்கடிக்கு செய்யக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. குடும்பத்திலும் அதீத கவனம், வெளிவட்டாரத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் கன்னியா ராசிக்காரர்கள் வருகிறார்கள் என்பது சிறிது வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே செல்வி என்னடா கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டாரா என்று நீங்கள் வருத்தப்பட்டாலும் இந்த சமயத்தில் அதீத கவனம், முடிந்த அளவுக்கு அனுமன் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அனுமன் சாலிசா தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மேலதிகாரிகளுடனோ உடன் வேலை செய்வர்கள் விஷயத்திலோ சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். கவனம் கவனம்.